So, hello guys, welcome back to our channel with a new video. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. I love Tamil music. நான் தமிழ் இசைய லவ் பண்றேன். டேய் மொத்த நான் என்ன சொன்ன நீ என்னடா சொல்ற? நான் தமிழ் இசையை லவ் பண்றேன். நான் என்ன சொன்ன நீ என்னடா சொல்ற? இவரோட ஸ்பீச் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். கைஸ் லிட்ரலி ஐம் டெல்லிங் திஸ் இஸ் வாட் ரியலி இட்ஸ் ஹேப்பனிங். இது எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் ஸ்பீச் கேட்டிங்கன்னா ரியலாகவே அப்படி தான் பேசுகிறாங்க. இவர் என்னமோ பேசுவார், அவங்க என்னமோ டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அவரோட ஸ்பீச் எல்லாம் போய் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். He is given the world's biggest defense contract. അദ്ദേഹത്തിന് ഏറ്റവും വലിയ ഒരു ஹவுஸ் ஃபுட் மூமெண்ட். சாப்பாடு வேணாமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னவா சாப்பாடு வேணாமா? சாப்பாடு வேணாமா? ஏன்டா அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். சென்னையில வேலை பாக்குறப்பலாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு அவ்வளவு வருத்தப்படுவேன்டா நானு. உனக்குலாம் எங்க வீட்டு சாப்பாடோட அருமை புரிய போகுது. நீ போமா, அவன் கிடக்கான். எனக்கு சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? ரசம்பா. நவரா தம்பி, நல்ல ஹோட்டலா போவோம். உப்புமான்னு நினச்சி பயந்தேன். பரவாயில்ல, ரசம்தான். உண்மைடா, எனக்கும் உப்புமாலாம் பிடிக்காது. ரசம் ஓகே, மேனேஜபிள், நம்ம சாப்பிடலாம். மத்தியானம் தெரியல கைஸ், உப்புமானாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, சாப்பிடணுமானே தோணுது. வேறு எதுனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். ஏன் ரசம்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன், ஆனால் உப்புமா சான்ஸே இல்லை. பெயின் ஆஃப் டைரக்டர். சார் ஸ்டார்ட் போலாமா? போயிடலாம் சார். சார் சீன் ஒன்றும் இல்லை இல்லைன்னா நம்ம எதுக்கு சார் இங்கே கூடி இருக்கோம்? எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. முடிஞ்சு சொல்லுங்க சார். சார் எங்க ஊருக்குள்ள பதட்டமா வரீங்க, வந்து பாக்குறீங்க வில்ல வேதநாயகம் உங்க ஊர் ஆளுங்களை அடிச்சே கொண்டுட்டான் சார். இத்தனை நாள் சொந்த பந்தங்களா கூட இருந்தவங்கள கண்ணுக்கு முன்னாடி பணமா பாக்குறீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அளவில்லாத கோபம், சோகம், அழுக. சார் நீங்க ரொம்ப உள்ள போறீங்கன்னு தெரியுது. அப்படியே டேக் போயிடலாமா? போயிடலாம் சார். சார் அப்புறம் நான் அதெல்லாம் மிஸ் பண்ற போறேன், கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே சார், நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஆக்ஷன். சார் நீங்க பதட்டமா வரீங்க, உங்க ஊர் மக்களோட பதத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆவீங்க. கட் கட். சார் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? சார் நீங்க பொணத்தன்றதுக்கு பொதத்தன்றீங்க சார். சார் ஒரு ஃப்ளோல ரோலா இருக்கும் சார், அதுக்கெல்லாம் சார் சிரிப்பீங்க? இந்த இடத்தோட சீரியஸ்னஸ் புரியுதா சார் உங்களுக்கு? சார் சாரி சார், ரீ போலாம் சார். ஆக்ஷன். சார் நீங்க பதட்டமா வரீங்க, உங்க ஊர் மக்களோட பணத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆவீங்க. கட். சார் ஏன் சார் சிரிக்கிறீங்க? சிங்கிள் ஷாட் சார் இது. ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரீசெட் பண்றேன் சார். லைட் போகுது சார், உங்களுக்கு புரியுதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா சார்? சார் எல்லாரும் பாக்குறாங்க சார். ரோஷம் மட்டும் வருது இல்ல, அப்ப ஒழுங்கா நடிக்கணும் சார். சார் சாரி சார், ரீ போலாம். ஆக்ஷன். சார் நீங்க பதட்டமா வரீங்க, தங்கம் ராஜா சிரிக்காதடா ப்ளீஸ்ரா. படத்தோட கருவே இந்த சீன் தான்டா. கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீன் இருக்குது, அது கூட நீ சிரிச்சினேடி. உனக்கு கேட்கவே மாட்டேன். இது முக்கியமான சீன்டா. சொதப்பிடாதடா. 10 வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் படமே எடுக்கிறேன். என் குடும்பம் இந்த படத்துல நல்லா இருக்கு. சொதப்பிச்சுனா நாங்கெல்லாம் குடும்பத்தோட தூக்குல தூங்கிடுவேன்டா. என் நிலைமையை கேட்டதுக்கு அப்புறமா உனக்கு சிரிப்பு வருது சார். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் லூசு மாதிரி சிரிக்கிறேன் சார். சாரி சார், கால்ல வேணா விடுறேன் சார். அதெல்லாம் வேணாடா, நீ நச்சா மட்டும் போதும். சரி ஓகே சார், ரீ போலாம் சார். ஆக்ஷன். தம்பி நீங்க பதட்டத்தோட வரீங்க, உங்க ஊர் மக்களோட பணத்தை பார்த்தோன்னு ஷாக் ஆவீங்க. தம்பி நீ அமைதியா நிக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுப்பா சிரிக்க போறேன்னு. என் நிலைமையை நினைச்சு பாருப்பா, உனக்கு அழுவ வரும். தம்பி என் குடும்பம் எல்லாம் நடு ரோட்ல நிக்குப்பா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ அமைதியா நிற்கும் போதே எனக்கு தெரியும்பா நீ சிரிக்க போறேன்னு. ஆனால் கைஸ் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். நம்மளுக்கு எவ்வளோ காமெடி சீன்ஸ் எல்லாம் போகும்போது எவ்வளோ சிரிப்பு வரும். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே டைரெக்டாக பார்க்கும்போதே சிரிக்காமல் ஆக்ட் பண்ணிவிட்டு வாவ், they got talents guys.
வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. நீ யாராவது கூப்பிட்டு சொல்லு. இதா கவு அம்சா. Guys, I'm a big fan of Suryana reaction guys. அவரை பார்க்கும்போதே சிரிப்பு வந்துடும். அசையாம தான் கிடக்கு போ. அசையாம தான் கிடக்கு போ. டேய், பசங்களுக்கு மட்டும் தான்டா தெரியும் எவ்வளவு வலிக்கும்னு சொல்லிட்டு. நானும் எக்கச்சக்க வாட்டி அடி வாங்கிட்டு இருக்கேன். மாமா மாமா If mood swing and anger to facing each other. ஆமா, கேள் பாப்பா தான் போறோம். நமக்கு திடீர்னு பாய் பாப்பா வந்துச்சுன்னா வரலாம் பட்டு. கேர்ள் பாப்பா தான் வேணும். சரிம்மா, கேள் பாப்பா தான் போறோம். நான் சொல்றேன், கேள் பாப்பா தான் போறோம். இல்ல மாமா, திடீர்னு பாய் பாப்பான்ட்டாங்கன்னா பாய் பாப்பா பிறந்தாலும் நம்ம வளர்க்கலாம் பட்டு. கேள் பாப்பா பிறந்தாலும் நம்ம வளர்க்கலாம். ஆனா கேர்ள் பாப்பா தான் வேணும் எனக்கு. சரி, கேள் பாப்பா தான் போறோம். கடைசி நிமிஷத்துல பாயிட்டாங்க. பாய் பிறந்தா அவன் குஞ்ச கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி, நான் போய் தூங்குறேன். பாய். போ. என் குழந்தை குஞ்ச கட் பண்றதுக்கு உங்க அப்பன் சின்ன வயசுல இருக்கும்போது அவன் குஞ்ச கட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளவு தொல்லையே இருந்திருக்காரு. என் குழந்தை கொஞ்சம் கட் பண்றதுக்கு உங்க அப்பா கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாரா இந்த தொல்லையை எடுத்திருக்கேன். That cutting அப்பா குஞ்சி was personal. ராத்திரியான தூக்க முடியலடி. ஏன் மதியமே தூங்கிட்டியா? அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு திமிரு? இந்த வாய்ஸ் எஃபெக்ட் வந்த அப்புறம் கைஸ் ரொம்ப ஃபன்னா இருக்கியா. எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபன்னா இருக்கியா அந்த வாய்ஸை வச்சு. இதே வாய்ஸ் மாத்திரம் இன்னொரு வீடியோவா இருக்கு, பார்க்கலாம். பொண்ணுங்க ஏன் மேக்கப் போடுறான்னு தெரியுமாப்பா? ஏன் போடுறாங்க? அவங்க இஷ்டம் போடுறாங்கப்பா. சரியான அடி. அவங்க இஷ்டம் அவங்க போடுறாங்கப்பா. பையன் அப்பா கிட்ட அடி வாங்கிறதுக்கு ரீசனே தேவையில்லை கைஸ். ரீசனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட தேடி வந்துடும். எவன்டா உன்னை அடிச்சது? வாடா குடி, நான் சொல்லுமா அவனை அடிக்கிறேன். ஏய் அவனா நீ? ஐயோ, சினுங்கிறானே, போடா வெளிய. இப்ப தெரியுது கைஸ் அவ எதை அடிக்கிறதுக்கு கையில கோலோட போனான்னு. மாம், எவ்ரி டைம் ஐ கோ அவுட். வந்துரு. டைம் ஆயிடுச்சு, எப்போ வருவேன்? ஹலோ மம்மி, இன்னும் போகவே இல்லை. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் கை தூக்குறான், அவனுக்கு ஆயிருக்கான். அம்மா பசி எடுக்குது, 2 தோசை மட்டும் ஊத்திட்டேன். மா 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 எங்கன்னா தூங்க விடுதா பாரு. இத்த போட அத்தை போடுங்க, எல்லாரும் என்ன சாவச்சு மாட்டாங்க. இத்த போடு அத்தை போடு சனியா சாவடிச்சுன்னு இருக்கான். ஸ்டார்டிங்ல சீரியஸா பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா சரியான அடி. நிறைய பேர் இப்படிதான் போல. இப்போ கூட கைஸ் நானா போயிட்டு தோசை எல்லாம் ஊத்த மாட்டேன், எங்க அம்மா தான் ஊத்தி தருவாங்க எனக்கு. யோ, உங்க பையனா அவன்? ஆமாம்பா தம்பி. யோ, பாரு வெளியே பாத்துக்க அவனை. என்ன சர கச்சானே தெரியல. நிக்க வச்சு பாரு, கீழே விழுந்துருக்கான் அவன். இதோ பாருங்க. டேய், மொத்த பைத்தியக்கார அவன் வீல் சேர் எங்கடா? வீல் சேர்ல இருக்கிறவங்களுக்கு பார்ல வெளியே என்ன ப்ரோ வேலை? அதானே பார் வேலை. இவனுக்கு என்ன வேலை?
டோன்ட் வரி ப்ரோ. போதை தெளிஞ்ச உடனே இருந்துச்சு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. ஏய், வீல் சேர்ல இருந்து அவனை எப்படா தூக்கிட்டு வந்த? எல்லா கேங்லயும் இந்த மாதிரி ஒரு சைக்கோங்க இருக்காங்க கைஸ். உங்க கேங்ல இந்த மாதிரி யாராவது இருந்தா டேக் பண்ணுங்க அவனை. எதுக்கு இப்போ எல்லாம் கமெண்ட் பண்றீங்க, பாவம்டா இந்த லூஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். சரி, கமெண்ட்ல போய் பார்ப்போம்னு பார்த்தா, சாதையை தூக்கி போடு, சோதனையை நோக்கி ஓடு. நாங்க இருக்கோண்டா அவனே. டேய், அவன் ஒரு வாட்டி தான்டா திட்டி போட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். என்னடா எல்லாரும் வந்து திட்டுறீங்க கமெண்ட்ஸ்ல? விடு ப்ரோ, பேசுறவன் 1000 பேசுவான், நீ எல்லாத்தையும் கேட்டு தற்கொலையாயிரு ப்ரோ. ப்ரோ ஃபீல் பண்ணிட்டு இரு ப்ரோ, நாங்க உங்க கூட இல்ல. மை ஹஸ்பண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, கெத்தா தானே யாருக்கு? அடங்காத பாபா ஒரிஜினல் இல்லையானு இப்ப செக் பண்ணிடலாம். டம்மி பாபா என்ன பண்றானுங்க? டேய், கரண்ட்டை கம்பி பிடிச்சி என்னடா பண்றீங்க? டேய் பாவண்டா. இந்த பொசிஷன்ல அவன் என்னடா பண்ணுவான்? ஒன்னும் பண்ண முடியாதுடா. ஐயோ, டேய் பாவண்டா. நம்மளுக்கு எதிரிங்க வெளியே தேவையில்லடா, நம்ம கூட இருக்கிறவங்களே போதும், எல்லாம் முடிச்சு விட்டுருவானுங்க அவனுங்களே. பட் கைஸ், ஃபன்ஸ் அபார்ட், இதெல்லாம் ஃபன் இல்லை கைஸ். முதுகெலும்பெல்லாம் என்ன உடஞ்சுன்னா லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பார்க்க சிரிப்பாக இருக்கலாம், பட் ஆனால் இட்ஸ் டூ டேஞ்சரஸ். ப்ளீஸ் யாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் தூக்கி வீச்சு. அது பாட்டுன்னு ஒரு ஓரத்தில் சும்மா தானே இருந்துச்சு. உன்னை யாரும் தூக்கிட்டு போயிட்டு பாவம் அதை விலை வைக்க சொன்னது? பாவம்டா. பட் இப்பெல்லாம் இந்த டாக்ஸ், அனிமல்ஸ் வச்சு பண்றாங்களே எடிட்டர்ஸ், யூ கைஸ் ஆர் கிரேட். ரொம்ப ஃபன்னா இருக்கு கைஸ், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அதை மாசா எடிட் பண்ணி தாவேன். மாசா அடே பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். அவன் மாசா கேட்டா இவன் மாசா வச்சே எடிட் பண்ணி கொடுத்துருக்கான். டேக் தட் ப்ரோ எடிட்டர். தேவையா இதெல்லாம்? எதுக்கு அந்த பொண்ணுங்க முன்னாடி இப்படி வலிச்சு காட்டி இப்போ அசிங்கப்பட்டியா? ஒழுங்கா போயிருந்தா கூட அவங்க பார்த்துருப்பாங்கடா. இப்போ ஊரே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. கிளியர்லி அந்த பொசிஷன் இருக்கு. அது கூட பண்ணல. இவன் விழும்போது வண்டி ஓட்டுறவன் பாட்டு போயினே இருக்கான், அவன் நிறுத்தல. கைஸ், அந்த ஃபர்ஸ்ட் விழுந்தானே அவனை நோட் பண்ணுங்க கைஸ். மறுபடியும் விழுறான் அவன். தவறு செய்து விட்டாய் சிவகாமி.
என்ன இது எடிட்டர் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. கிட்ஸ் நவ். If you wanna go, then I'll be so lonely. If you're leaving, baby, let me down slowly. உண்மைடா, அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுல அப்படி ஆடு இப்படி ஆடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கானுங்க. ஆனா நம்மள மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது கைஸ். நம்ம எல்லாம் 90s கிட்ஸ். அப்போ அதெல்லாம் ஒரு டைம். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறுபடியும் இன்னொரு மொக்கையான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சியர்ஸ்.